நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய adwcrafts.com அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி நியூ மாடல் பார்டர் டிசைன் ஆம்லா கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து கிராஸ் கட் மெத்தட்ல தான் போட்டிருக்கேன். வித்தவுட் ரன்னிங் வயர்ல பேஸ் வந்து கிராஸ் கட் மெத்தட் யூஸ் பண்ணி மேலேயும் கிராஸ் கட் மெத்தட்ல நான் இந்த கூட போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்டஃப் வயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். இது வந்து லஞ்ச் பேக் சைஸ்ல தான் இது போட்டிருக்கேன். இந்த கூட போடுறதுக்கு 1.5 ரோல் வயர் தேவைப்பட்டது. நீங்க வந்து நான் போடுற கூடைகள் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய வெப்சைட் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். நம்மளுடைய அமேசிங் DIY வேர்ல்ட் சேனல்ல நிறைய விதமான ஆம்லா கூடைகள் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா மேல வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த கூட வந்து நான் போன வீடியோல போட்டிருந்தது நியூ மாடல் கூட. இந்த கூடையோட லிங்க்கும் மேல கொடுக்குறேன், பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரீன், எல்லோ, அதுக்கப்புறம் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஆம்லா நாட்டை சுற்றிலும் டபுள் பார்டர் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். அதனால நான் 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்க வந்து சிங்கிள் லைன் வர்ற மாதிரியும் போடலாம். இப்போ இந்த கூடை போடுறதுக்கு ஒயர்கள் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கிரீன் கலர்ல 16 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர்ல 6 வயர்ஸும் ரெட் கலர்ல 6 வயர்ஸும் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 7.5 ஃபீட் நான் எடுத்திருக்கேன். இனி வந்து நம்ம நாட் போடலாம். பேஸ் வந்து நான் கிராஸ் நாட் யூஸ் பண்ணி தான் நான் போட போறேன். அதனால 2 வயரை எடுத்துட்டு நம்ம கிராஸ் நாட் போட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து கிராஸ் நாட் எப்படி போடுறது நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், இதுலயும் காட்டுறேன். இதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, எல்லா நாட்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். கிரீன் கலர்ல 8 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. ரெட் கலர்லயும் எல்லோ கலர்லயும் 3 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி வந்து பேஸ் ஜாயின் பண்ணலாம். பேஸ் ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரீன் கலர் நாட்ஸ் எடுத்துக்கலாம். 2 கிரீன் கலர் நாட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். பக்கம் பக்கம் வச்சோம்னா மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. 2 இடத்துலயும் நாட் போட்டுடலாம். நாட் போடும்போது இடது பக்கம் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. இதே போல கீழேயும் நாட் போட்டுக்கோங்க. இப்ப 2 நாட்ஸ் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இனி அடுத்து வந்து பார்டர் டிசைனுக்காக அடுத்த கலர் நாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அடுத்து வந்து எல்லோ கலர் நாட் எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி பக்கத்துல வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸ்டு கலர்ல நாட்ஸ் கிடைக்கும். மேலேயும் கீழேயும் மிக்ஸ்டு கலர்ல நமக்கு நாட்ஸ் கிடைக்கும். எல்லோ கலர் நாட் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து வந்து இதே போல ரெட் கலர் நாட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 2 கிரீன் கலர் நாட்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இதே பேட்டர்ன்ல தான் இந்த பேஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இதுல வந்து 2 கிரீன் கலர் நாட்ஸ்க்கு முன்னாடி ரெட் கலர் நாட் வரனால அதனுடைய முடிவுலயும் ரெட் கலர் நாட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு பார்டர் டிசைன் பர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த மாதிரி ரெட் கலர் நாட் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து வந்து எல்லோ நாட் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா 2 கிரீன் நாட்ஸ் ஜாயின் பண்ணோம். அதனுடைய முடிவுல வந்து எல்லோ நாட்ஸ் தான் ஜாயின் பண்ணோம். இந்த பேட்டர்னை கரெக்டா ஃபாலோ பண்ணி போடுங்க. நான் எல்லா நாட்ஸும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ்ல வந்து நான் எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 கிரீன் நாட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் ரெட் கலர் நாட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 கிரீன் நாட், அதுக்கப்புறம் ரெட் கலரும் எல்லோ கலர் நாட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 கிரீன் நாட், அதுக்கப்புறம் எல்லோ அண்ட் ரெட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனி வந்து வழக்கமா நம்ம போடுற மாதிரி எக்ஸ் ஷேப்ல இருக்கிற ஒயர்கள்ல நாட் போடலாம். இதுக்கு மேல இருக்க எக்ஸ் ஷேப்ல இருக்கிற ஒயர்ல நாட் போடுங்க. இதே மாதிரி கீழேயும் போட்டுவாங்க. நான் வந்து இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 15 லைன்ஸ் போட்டிருக்கேன்.
சென்டர் லைன்ல இருந்து மேல வந்து 7 லைன்ஸ் போட்டிருக்கேன், கீழே 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். சென்டர் லைன்ல இருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மேல வந்து 8 நாட்ஸ் கிடைக்கும், கீழே கவுண்ட் பண்ணா 8 நாட்ஸ் கிடைக்கும். இனி வந்து இந்த பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் டிசைன்ல லாஸ்ட்ல வந்து எல்லோ கலர்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால அடுத்த லைன் வந்து நம்ம எல்லோ கலர்ல தான் போடணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இதுல இருக்கிற இந்த ஒயருடைய அளவு எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த செகண்ட் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த லைன்ல நம்ம 7 நாட்ஸ் போடணும். இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 7 நாட்ஸ் போட்டுருங்க. 7 நாட் போட்டு முடிச்சதும் பேஸ்ல இருக்கிற ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. அடுத்த லைன் வந்து நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஆல்ரெடி கீழே வந்து 7 நாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்ல வந்து நம்ம நாட் போடலாம். அந்த நாட்ல இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாட் போடுங்க. இந்த லைன்ல வந்து நம்ம 5 நாட்ஸ் போடணும். 5 நாட் போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயர் வந்து அடுத்து இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. இனி தேர்ட் லைன் வந்து கிரீன் கலர் எடுத்துக்கலாம். கிரீன் கலர் எடுத்துட்டு இதே மாதிரியே 3 நாட்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் நாட்ல ஆரம்பிச்சு 3 நாட் வந்து இந்த லைன்ல போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க 3 சைடும் போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா இந்த கிராஸ்ல வந்து லாஸ்டா முடிஞ்சது ரெட் கலர் தான். ஸோ அதனால ஆரம்பிக்கும் போது ரெட் கலர் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஒயர் போடுங்க. அதுக்கப்புறமா கிரீன் கலர் ஒயர் போடுங்க. எல்லா சுற்றுலையுமே லாஸ்ட் முடியும் போது கிரீன் கலர் ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு பார்டர் டிசைன் கரெக்டா வரும். இப்போ வந்து 4 சைட்லயும் நான் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து கார்னர் டர்ன் பண்ணலாம். கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஒயரும் 2 கிரீன் கலர் ஒயரும் இருக்கு. இதே மாதிரி தான் 4 சைட்லயுமே இருக்கு. இப்போ இந்த 2 கிரீன் கலர் ஒயரை மட்டும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் மீதம் இருக்க 3 கார்னரும் டர்ன் பண்ணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 கிரீன் கலர் ஒயரும் ஒரு ரெட் கலர் ஒயரும் இருக்கு. இந்த 2 கிரீன் கலர் ஒயரை சேர்த்து நாட் போட்டுடலாம். இப்ப பாருங்க 4 கார்னரும் டர்ன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வந்து நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். டிசைன் போடுறதுக்கு முன்னாடி எல்லா டைமண்ட்ஸையும் பார்டர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப கார்னர்ல வந்து பார்டர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணலாம். கார்னர்ல வந்து 2 கலர்லயும் பார்டர் டிசைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கிராஸா வந்து கிராஸ் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், அவ்வளவுதான். இதே மாதிரியே எல்லா டைமண்ட்ஸ்லயும் நீங்க வந்து பார்டர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணுங்க. கிரீன் கலர்ல 2x2 பேட்டர்ன் டைமண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதனுடைய 2 சைட்லயும் 2 கலர்லயும் பார்டர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணும். நீங்க வந்து லைனா போடக்கூடாது. இந்த டைமண்ட் ஷேப்பை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அப்பதான் நமக்கு ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கும். அப்பதான் இந்த டிசைன் போட முடியும். ஸோ அதனால நீங்க பார்டர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணா போதும். இப்ப பாருங்க, இந்த கிரீன் கலர் டைமண்டை சுற்றிலும் நான் வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர்ல டைமண்ட் போட்டேன். இதே மாதிரியே எல்லா இடத்துலயும் போட்டு வந்துருங்க. இதுல பாருங்க, சுற்றிலும் நான் ஜிக்ஸாக் ஷேப் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஆம்லா நாட் போடலாம். இதுல வந்து வி ஷேப் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வி ஷேப்லயும் நமக்கு 4 ஒயர் இருக்கு. ரைட் சைட்ல 2 ஒயரும் லெஃப்ட் சைட்ல 2 ஒயரும் இருக்கு. இதுலதான் நம்ம பிக் சைஸ் ஆம்லா நாட் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்ல மேல இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற ஒயரை அதுக்கு மேல இந்த மாதிரி லூஸா சுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைட்ல கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அதையும் லூஸா சுத்திக்கோங்க. இது லாஸ்டா வந்து 4th இருக்கிற ஒயரை இதுக்கு மேல இந்த மாதிரி டைட்டா சுத்திக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இனி வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை மேல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் லூப்குள்ள விடுங்க. தேர்ட் இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லூப்குள்ள விடுங்க.
அடுத்து வந்து லாஸ்ட் இருக்க ஒயரை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 லூப்குள்ளேயும் இன்செர்ட் பண்ணிருங்க. இனி வந்து இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிருங்க. நமக்கு பிக் சைஸ் ஆம்லா நாட் கிடைச்சிருச்சு. இந்த பிக் சைஸ் ஆம்லா நாட் போடுறது இன்னும் டீடைலா தெரியணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வி ஷேப்க்கும் இடையிலையும் நீங்க வந்து பிக் சைஸ் ஆம்லா நாட் போட்டுருங்க. எல்லா கேப்லையும் போட்டுருங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இனி வந்து மேலே வந்து டைமண்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம வழக்கமாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கிராஸ் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். 2 சைட்லேயும் 2 நாட்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு நாட் கிடைக்கும். அந்த நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே போல் அடுத்த பார்டரும் அதே மாதிரி போட்டுடணும். 2 சைட்லேயும் 2 நாட் போட்ட பின்னாடி மேலே ஒரு நாட் கிடைக்கும். அதே போல் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ அடுத்த ரோலையும் நமக்கு வந்து ஜிக்ஸாக் ஷேப் தான் கிடைக்கும். அப்போ வந்து வி ஷேப் வர்ற இடத்துல 4 கிரீன் ஒயர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆம்லா நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதே தான் நமக்கு கண்டினியூஸாக வரும். போன வீடியோவில் இதே டைப்பில் பிஸ்கட் நாட் போட்டது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதே டைப்பில் தான் இது வந்து ஆம்லா நாட் வந்து நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த கூடை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக வர்ற 3 லைன் மட்டும் கிராஸ் நாட் போடுங்க. அப்போ தான் வந்து ரிமைனிங் ஒயரை இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த கூடை போட்டு முடிச்சுட்டேன். நல்லா ஹைட்டாகவே வந்திருக்கு. கிராஸாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 6 பிக் சைஸ் ஆம்லா நாட் வந்து கிடைச்சிருக்கு. மேலே வந்து 3 லைன் வந்து கிராஸ் நாட் மட்டும் போட்டிருக்கேன். தேர்ட் ரோல எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய பேஸ் பாருங்க நல்லா அகலமாக கிடைச்சிருக்கு. நீளம் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கு. அகலம் வந்து 5 இன்ச்சஸ் இருக்கு. ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் இருக்கு. நல்ல பெரிய சைஸ் கூடையாவே கிடைச்சிருக்கு. இனி வந்து இதுக்கு ஹேண்டில் போடலாம். ஹேண்டில் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி போட போறேன். ஸ்டஃப் ஒயர் ஹேண்டில் தான் போட போறேன். இதுக்கு வந்து 2 ஒயர் வந்து 5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 ஒயரையும் இன்செர்ட் பண்ணிட்டு ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதம் இருக்க துண்டு ஒயர்களை எடுத்துக்கலாம். ஒரு 5-6 ஒயர்கள் எடுத்துக்கோங்க. அதையும் அதே பிளேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர்ல இருக்க 2 ஒயரை எடுத்துட்டு எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிற 2 ஒயர்களையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துட்டு போய் லெஃப்ட் சைடு இருக்கிற 2 ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அதே போல் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துட்டு போய் ரைட் சைடில் இருக்கிற 2 ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரலாம். ஒரு 4 நாட் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஹேண்ட்ல வந்து கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். ரைட் சைடு இருக்கிற ஒயரை கூடைக்குள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இப்போ ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வரலாம். ஸ்டஃப் ஒயர் வந்து தீர தீர திரும்ப வந்து அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. துண்டு ஒயர்களை நடுவில் இன்செர்ட் பண்ணிட்டு போட்டுவாங்க. ஹேண்டில் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இன்செர்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் இன்செர்ட் பண்ணிட்டு நாட் போட்டுட்டு எல்லா ஒயரையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. இந்த கூடை போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.